ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக்ஸிக் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே மாஃபியா கேங்ஸ்டர் அண்ணா நம்ம டெவில் ஹீரோ தாய்ஷனை தான் காமிக்கிறாங்க. இவங்க கேங்குக்கு எதிராக ஒரு ஆளை ஏதோ பண்ணிட்டே போல அந்த ஆளை பிடிச்சி அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஆளும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதான்னு சொல்லி ஹீரோடைய காலெல்லாம் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனாலும் விடாம ஹீரோடைய ஆட்கள் அந்த ஆளை போட்டு பிறந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வரா. இந்த இடம் ரொம்பவே புனிதமான இடம், எதுக்காக இந்த இடத்த இப்படி ரத்தக்கரை பறிய வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வரான். ஆக்சுவலி இவன் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய ஸ்டெப் பிரதர் பின்ஷன் தான். ஸோ இவங்க ஃபேமிலியில ஹீரோ தான் இந்த மாதிரி ரவுடிசம் பண்றது எல்லாமே. ஆனா பெண் பாத்தீங்கன்னா டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரமாவே ஒரு ஹாஸ்பிட்டலுடைய டீனாவும் ப்ரொமோட் ஆக போறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஆரம்பத்துல இருந்து கேங்ஸ்டர் எல்லாம் இருந்திருக்க மாட்டான், நல்ல பையனா தான் இருந்திருப்பான். பேரண்டிங் சரியில்லாம அவங்க அங்கிள் கிட்ட இருந்திருப்பான். ஸோ அவங்க அங்கிளுக்கு அப்புறம் இந்த வேலை இவனுக்கு வந்திருக்கு. அண்ட் இப்ப கூட ரெண்டு பேருக்குள்ளேயே ஆர்குமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் அவன் பிரதர் பெண் கிட்ட, என்ன பிரதர், நான் தான் இந்த மாதிரி ரவுடிசம் பண்றேன், இந்த மாதிரி ரத்த கரைகள்லாம் படிய வைக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நீ வெளியில பார்க்கும்போது ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி உன்னை காட்டிக்கிட்டு எத்தனை பேருடைய அப்பாவி உயிர்களை உன் கையால பறிச்சிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? சொல்ல போனா என்ன விடவும் உன்னுடைய கைகள்ல தான் நிறைய அப்பாவி மக்களுடைய ரத்த கரைகள் படிஞ்சிருக்கு. உண்மையை நீ ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லவும் அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. என் கையில இருந்த கத்தியை நான் கீழே போட்டதாலதான் சோஷி இன்ன வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு இருக்கா. என்ன சின்ன வயசுல நடந்ததெல்லாம் மறந்துச்சான்னு கேட்கிறான். இப்படி ஹீரோவுக்கு சின்ன வயசை ஞாபகப்படுத்துறது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி வருது. சில விஷயம்லாம் வந்து போகுது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அம்மாவா யாருன்னு தெரியல, அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. பக்கத்துல கூட ஒரு நாய் இருந்து அவனை பயங்கரமா குறைச்சிட்டு இருக்கு. அதனாலே அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். அவன் பயந்து போய் கத்தி கதறிட்டு இருக்கும் போது அவனை பார்த்து இந்த பெண்ணுமே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம்லாம் ஹீரோவுக்கு வந்து போக ஒரு மாதிரி ஆகிறான். அப்போ கரெக்டா யாரோ ஹீரோவை சுரத்துக்கு எய்ம் பண்றாங்க. அதை இந்த பெண்ணும் பாக்குறான். ஆனா ஹீரோவை தடுக்கல, எதுவுமே பண்ணலாம், அமைதியாவே நிக்கிறான். எங்க ஹீரோவுக்கும் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தவும் கோவம் தான் அவனும் கண் எடுத்து அவன் பிரதரை சுட போறான். அதுக்குள்ளே எங்க ஹீரோவை எய்ம் பண்ண அந்த பர்சனும் ஹீரோடைய ஷோல்டர் பக்கமா சுட்டுறான். அடுத்த செகண்டே சில ரவுடி கும்பல்லாம் ஹீரோடைய கும்பலா தாக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அதே இடத்துல ரெண்டு கும்பலுக்கும் ஃபைட்டிங் நடக்குது. ஹீரோவும் அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறான். ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினுடைய என்ட்ரி. ஸோ இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ரூஷி. ஹீரோயினுமே ஒரு டாக்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு ஒரு டாக்ஸியை நிப்பாட்டி அதுல ஏறிக்கிறா. பின்னாடி ஹீரோ வந்து ஹீரோயின் கூட அந்த டாக்ஸிக்குள்ள ஏறிக்கிறான். இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. யாரா நீ, முதல்ல வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ரவுடி கும்பல் வேற ஹீரோவை துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க முன்னாடி இவங்களை ஒரு கப்பல் மாதிரி காமிச்சுக்க டக்குன்னு ஹீரோயின் இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். அந்த கும்பலை இவங்களை பார்த்துட்டு யாரோ கப்பல் தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சு வேறொரு பக்கமா ஹீரோ தேடி போயிடுறாங்க. எங்க ஹீரோயினோ ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் கண்ணத்திலே பலார்னு ஒன்று வைக்கிறா. இவனும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன இந்த அளவுக்கு ரூடா இருக்க, முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, நான் வேணா மறுபடியும் உனக்கு டீச் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போகும்போது மறுபடியும் அவன் கண்ணத்தில் அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவன் ஷோல்டர் வர பிடிச்சி தள்ளி விட்டதுல அவனுக்கு ஷோல்டர்ல குண்டடி பட்டிருக்கதை நோட்டீஸ் பண்றா. இவ்வளவு ஒரு டாக்டர் ஆச்சா, அதனால அவனை அப்படியே விட்டுட்டு போக மனசு வராம அவ தலையில போட்டிருந்த பேண்ட் எடுத்து ஹீரோடைய கையில ரத்தம் வெளியில போகாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி விடுறா. அதோட ஹீரோவும் அவகிட்ட இருந்த அவளுடைய ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், கரெக்டான அடிப்பட்ட வந்த நேரமா பார்த்து நீயும் வந்திருக்க, பரவாயில்ல, நல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டர் வேலை பார்க்குற போல இருக்கேன்னு கேட்கும் போது, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த டாக்ஸியை விட்டு இறங்க போறாங்க. ஆனா ஹீரோ விடாம ஹீரோயினை பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்றான். உடனே அவளும் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவை திட்டவோ, எனக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு, நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்றான். பைத்தியக்கார நாயே, போனா பொதுன்னு உன்னை காப்பாத்தனா, உனக்குலாம் திம்புறதான்னு சொல்லிட்டு இவ்வளவு உன்னை திட்டி விட்டுட்டா அங்கேருந்து இறங்கி போயிடுறா. அப்படி போகும்போது அவனுடைய ஐடி கார்டை ஹீரோ கிட்டே மிஸ் பண்ணிட்டு போயிடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் வர அவங்கிட்ட ஹீரோயினுடைய ஐடி கார்டை கொடுத்து ஹீரோயினை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வர சொல்றான். இங்க கட் பண்ணா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் வழக்கம் போல வேலைக்கு போகிறதுக்காக அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வெளியில வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல நிறைய கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுல இருந்து ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் தான் இறங்கி வராங்க. அங்க ஹீரோவை பார்த்ததுமே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம், இவங்க ஷென் குரூப்போடைய யங் மாஸ்டர் தாய்ஷன் தானே, இவர் சரியான மாஃபியா கேங்ஸ்டர் ஆச்சு, இவர் எதுக்காக இந்த பொருளுடைய வீட்டுக்கு வராருன்னா காசி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும், இப்ப எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி காசி பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான், பாருங்க நீங்க பேசுறதால என்னுடைய ஃபியான்சி பயந்துட்டு இருக்கான்னு சொல்லவும், எது ஃபியான்சியா, யார் உனக்கு ஃபியான்சின்னு கேட்டு இவனும் திட்டிட்டு இருக்கா. அதெல்லாம் காதலே வாங்கிக்காம பக்கத்துல இருக்கிற ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்துட்டு, அட ஃபாதர் இன்லா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ண போகவும் அவரும் ஹீரோவை இக்னோர் பண்ணி, உனக்கு என்ன வேணும், முதல்ல இங்கேருந்து வெளியில போன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. ஹீரோவும் ஹீரோனிக்காக எடுத்துட்டு வந்த பெட்ரோல் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்லும் போது அதுல நிறைய வைடூரியங்கள், அப்புறம் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், பணம்ட்டு நிறையவே இருக்கு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி, நான் உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இது எல்லாமே உங்க பொண்ணுக்காக நான் கொண்டு வந்த பெட்ரோல் கிஃப்ட்னு சொல்லவும் அதை கேட்டு ஹீரோடைய அப்பாவுக்கு செம்மையா கோவம் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கேங்ஸ்டர் நீ ஏன் வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்திருப்ப, நாங்க ரொம்பவே கௌரவமான ஃபேமிலி சேர்ந்தவங்க, செத்தாலும் சரி ஒன்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டருக்கு என் பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது, ஒழுங்கா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்பவே இங்க இருந்து இடத்த காலி பண்ணு
குடும்பம்னு சொல்ல, நல்ல குடும்பம்னு சொல்றீங்க, மரியாதை தெரியல பத்தியா உங்களுக்கு? இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கோம், வீட்டுக்கு வந்தவங்களாம் இப்படிதான் வெளியில நிக்க வச்சு பேசுவீங்களா? ஒரு கர்ட்டசிக்காக வந்து உள்ள கூப்பிட்டு பேச மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கவே ஹீரோயின் வீட்ல ஹீரோயின் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருக்கா. அந்த நாய் வந்து ஹீரோ பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. அந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்கவும் ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து போகுது. உடனே ஒரு மாதிரி ஆகிடுறான், அதே இடத்துல உட்காந்துடுறான். உடனே ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த நாய் அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். நேரா ஹீரோயின் அப்பா கிட்ட போயிட்டு அவர் ஷோல்டர்ல கையை வச்சு, எங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும், எப்படிதான் வெளியில வச்சு டிஸ்கஸ் பண்ண வைப்பீங்களான்னு கொஞ்சம் மிரட்டுற தோணில கேட்கவும் அவரும் சரின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் தான் ஹீரோக்கு தண்ணியில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கெட்டவங்களுக்கு நல்லது நினைச்சா இப்படிதான் சொல்லுவோம். அவனும் கோவப்பட்டு ஹீரோயின் மடியில பிடிச்சி உட்கார வைக்கிறான். எங்க ஹீரோயின் அப்பாவுக்கா செம்ம கோவம் வருது. என் பொண்ணை விடுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. அப்ப ஹீரோடைய ஆட்கள் தான் கண்ணை காட்டி அவரை உட்கார வைக்கிறாங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு ஷோல்டர்ல குண்டடி போட்டிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நல்லா வச்சு அழுத்தி விட்டுட்டு எழுந்து எட்ட போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட ஆக்சுவலி நான் இங்க வந்துட்டே உனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு உனக்கு மேரேஜுக்கான ப்ரப்போசலை கொடுக்கதான் சொல்லுவோம். இவ்வளவு கோவப்பட்டு ஹீரோ எடுத்துட்டு வந்த பணத்தை அவன் மூஞ்சில தூக்கி போட்டுட்டு என்னால ஒன்ன மாதிரி ஒருத்தவனா மேரேஜே பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கான்னு சொல்றா. இவனு எழுந்து ஹீரோயின் கணத்தை பிடிச்சி, உனக்கு இதுக்கு முன்னாடி ஃபியான்சி இருந்தா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் உனக்கு ஃபியான்சினா அது நான் மட்டும்தான் சொல்லி பயங்கர டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்கான். இப்படி அடுத்தவன் ஃபியான்சிக்கு ஆசைப்படுறிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய பிரதரான பின்ஷன் தான் வரான். ஆக்சுவலி இவன் தான் ஹீரோடைய ஃபியான்சி போல, ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவை பார்க்கவும் இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவளை விடுறான்னு சொல்லிட்டு இவனு போக பாக்குறான். அதுக்குள்ளே அங்க ஹீரோடைய ஆட்கள் அவனை பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. அவங்கிட்ட ஹீரோவோ என்ன இல்லை பிரதர், இப்ப பாரு ஃபேமிலியில தான் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கானா, இப்ப பாரு பர்சனல் லைஃப்ல கூட எனக்கு போட்டி அவருன்னு சொல்லும் போதுதான் இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா அவன் ஹீரோ ஃபேமிலி அதாவது ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஒரு சாதாரண டாக்டரா தான் இவங்க கிட்ட இன்ட்ரோ ஆயிருப்பான். இப்போ இந்த மாதிரி கேள்விப்படுவோம் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இவனும் அவங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நான் ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான், ஆனா இது வரைக்கும் அவங்கள மாதிரி நான் எந்த கெட்டதும் செஞ்சது இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சதுக்காக அவங்க கிட்ட சாரியும் கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் எப்படி உனக்கு கெட்டதே செய்ய தெரியாதா, நடிக்காதடா, நம்ம எல்லாரும் ஒரே ஆளுங்க தான் சொல்லவும் ஹீரோயினும் போது நிறுத்துறியா, நானும் பார்த்துட்டு இருக்க, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, எதுக்காக இப்படி வேணும்னே அவரை ஸ்லேனர் பண்றேன்னு கேட்கறா. உடனே இவன் அவன் கண்ணத்தை பிடிச்சி, அவன் என்ன மாதிரியான கேரக்டர்னு உனக்கு தெரியுமா, அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லுவோம். அவன் என்னுடைய ஆள், அவளை விடுறான்னு சொல்லிட்டு இவனும் இங்க இருந்து கத்திட்டு இருக்கான். அவன் கண்ணு முன்னாடியே ஹீரோவும் ஹீரோயின் 4 கேட்ல கிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனுடைய ஆட்களோட அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த பென்ஷனை ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும் போது ஹீரோயினுடைய அப்பாவும் என்ன ஆனாலும் சரி அவனை மாதிரி ஒரு கேங்ஸ்டருக்குலாம் என் பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினும் எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான், நான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனை காப்பாற்றிருக்க கூடாது, அதனால தான் இப்படி என்னைய வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அதுக்கு பென்ஷனும் ஹீரோயினுடைய அம்மா அப்பா கிட்ட எனக்கு தெரியும் ஷென் ஃபேமிலி ரொம்பவே பேடான ரெப்யூட்டேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு, ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமே ஹீரோ தான், அவனால தான் மொத்த ஃபேமிலிக்குமே கெட்ட பேர் வந்திருக்கு, ஆனா நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் அந்த ஃபேமிலியில பிறந்திருந்தாலுமே எனக்குன்னு ஒரு வரைமுறையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ ஒரு நல்ல டாக்டராக இருக்கேன், சீக்கிரமாவே டீனாவும் ப்ரொமோட் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது அவளுமே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதால உங்க மேல நான் வச்சிருக்கிற லவ் என்னைக்குமே சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோடைய பேரண்ட்ஸுமே அவங்க விருப்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாற்றணும்னா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணிக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா அங்கிள், உங்களை விட நான் ரோசியை நல்லாவே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வரான். அப்படி அவன் வெளியில வரும்போது ஹீரோயின் வீட்டு அந்த நாய் இவனை பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. அது இவனுக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த நாயவே வில்லத்தனமா முறைக்க பார்த்துட்டு இருக்கான். இங்க கட் பண்ணிட்டு மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் நாயோட பெல்ட்டை வச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அந்த நாய் செத்து போச்சு போல, அதுக்கு யாரோ பாய்சனை கொடுத்துருக்காங்க. அந்நேரம் பார்த்து ஹீரோ வேற ஹீரோயினை பார்க்க வரானா. அவனை பார்த்ததும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லி அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஏன் என்னுடைய ஃபியான்சி பார்க்க நான் யாரை கேட்டுட்டு வரணும்னு சொல்லவும் அவன் கண்ணத்திலே பலார்னு ஒன்று வச்சு, பாரு நான் உன்னை அடிச்சுட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், என் நாயை கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுட்டேன், என்னையும் ரிவெஞ்ச் எடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதை பத்தி பேசுற, நான் என்ன பண்ண, நான் எப்ப நாயை கொன்னு கேட்கிறான். போதும் நிறுத்து, என் நாய் உன்னை பார்த்து கொலைச்சதுங்கிறதுக்காக இப்படி அநியாயமா அதுக்கு நீ பாய்சனை கொடுத்து கொண்டுட்டல, அது இவ்வளவு நாளா எங்க ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி இருந்தது, எதுக்காக அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையெல்லாம் பிடிச்சி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இவனை ஹர்ட் பண்ணி அவ கோவெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் எங்க பாரு ருசி, நீ என்னவா என்ன நினைச்சிட்டு இருக்கியோ கண்டிப்பா அந்த பர்சன் நான் கிடையாது, என்னை பத்தி நீ கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ண சிகரெட்டை பற்ற வைக்கிறான். இது ஒன்றும் உன்னோட இடம் கிடையாது, இது ஹாஸ்பிட்டல், இங்க ஸ்மோக் பண்ணலாம் அலோடு இல்லைன்னு சொல்லவும் உடனே அந்த அசிஸ்டண்ட்டை கொடுத்து அணைச்சி தூக்கி போட சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வர அந்த ஸ்மெல் பிடிக்காம மூக்க பொத்திட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே உனக்கு ஸ்மோக் பண்றது பிடிக்காதுன்னா இதுக்கப்புறம் நான் அதையுமே கிவ் அப் பண்ணிடுறேன், என் வாழ்நாள்ல என்னைக்குமே நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணா எனக்கு என்ன, எனக்கு நீ என்னை விட்டு விலகி இருந்தாலே போதும்னு சொல்லவும் அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போறான். அவனோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்து ஒரு டேபிள்ல உட்கார வச்சு அவகிட்ட க்ளோஸா போகவும் அவ ரொம்பவே பயப்படுறா. அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ண போகிறான். ஆனால் எதுவுமே பண்ணலை. அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு ஸ்க்ரீனை திறந்து காட்டுறான். அதில் ஃபுல்லாக ஹீரோயினுடைய ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதுவும் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் இருக்குது. அவங்க ஃபேமிலி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கெல்லாம் வெளியில் போனாங்களோ எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கான். அப்படியே அவங்கள ஹேக் பண்ணி என்னுடைய பார்வையிலேருந்து உன்னால் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லவும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனை பாவடுன்னு சொல்லி திட்டிட்டு இங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அவளை அப்படியே பிடிச்சி வாலில் பின் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய பிரதர் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவனுடைய பொய்களை நம்பி அவன்கிட்ட ஏமாந்துறாதுன்னு அவளை வான் பண்ணிட்டு இருக்கான். பென்ஷன் என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை நீ சொல்ல தேவையில்ல. என்னுடைய காதலுக்கு டிசர்வான பர்சன் என்னைக்குமே பென்ஷன் மட்டும்தான், நீ கிடையாது. நீலாம் ரோட்ல போறவங்கிறவங்கள கிடைக்கிற ஒரு பைத்தியம் முடிச்ச நாயின்னு சொல்லிடுறா. இதனால அவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. ஒரு பைத்தியக்கார நாய் எப்படி மக்களை கிடைக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்குறான். இவன் வர்ற மாதிரி தெரியல. அதனால புல்லட் அடிப்பட்டு அவன் கையிலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறா. அப்போ ஹீரோவுக்கு அவங்க அம்மா கிட்டே இருந்தா கால் வருது. வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவனும் கிளம்பி வீட்டுக்கு வரான். அங்க ஹீரோடைய அம்மாவும் அவங்க வீட்டு மேய்டு கூட கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் வாயப்பா அம்மா கூட வந்து ஒரு கேம் விளையாடுறதுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன விஷயத்துக்காக என்ன கால் பண்ணி வர சொன்னீங்களோ அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே ரூடா தான் பேசிட்டு இருக்கான். உன்னுடைய அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வேலையை நீ எடுத்துக்கிட்ட. பிசினஸ் விஷயத்துல உன் பிரதரும் அப்பாவும் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணி எல்லா முடிவுகளும் இருக்கிறாங்க. நீ மட்டும் எதுக்குடா இந்த அளவுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு? அது மட்டும் இல்லாம நீ செய்யற சில வேலைகளால உன் பிரதர் ஹாஸ்பிட்டலுடைய டீனா ப்ரமோட் ஆகிறது பாதிக்கப்படலாம். அதனால அவனை ட்ராக் பண்ற மாதிரி எந்த வேலையும் செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் அந்த அம்மா பக்கத்துல வந்து நீங்க என்னதான் பென்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவன் உங்க பையன் இல்லைங்கிறது மட்டும் உண்மைதான். அதை நினைச்சு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க செஞ்ச அந்த வேலையை நான் பார்த்துட்டேங்கிறதால ஒன்று மட்டும் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்னைக்குமே இந்த வீட்டுக்கு ஒரு மிஸ்டர்ஸ் மட்டும்தான். இந்த வீட்டோடைய லேடியா என்னைக்குமே ஆக முடியாதுன்னு சொல்லுவோம். அதை கேட்டு அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு அம்மா கிட்டே என்ன பேச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போறாங்க. உடனே அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணி தேவையில்லாம என்னை எதையும் செய்ய தூண்டாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பென்ஷனும் வரா. என்னாச்சு என்ன இங்க பிரச்சனைன்னு கேட்கும் போது அது ஒன்றும் இல்லப்பா சும்மா தான் ஜோக் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஒரு டெலிவரி பாய் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போறான். இவ்வளோ அதை பென்ஷன் தான் வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு அழகான வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. ஆல்ரெடி பென்ஷனும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா, அதனால பென்ஷன் தான் அதை அனுப்பி வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு ரொம்பவும் ஹாப்பியா அதை எடுத்துட்டு போய் போட்டுட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ பின்பக்கமா ஹீரோ வந்து டக்குன்னு அவளை ஹக் பண்ணி நான் உனக்காக வாங்கின இந்த வெட்டிங் ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான்னு கேட்கிறா. என்ன சொல்ற? அப்போ இந்த ட்ரெஸ்ஸை நீ தான் வாங்கினேன்னு கேட்கும் போது அவளை பிடிச்சி பெட்ல தள்ளி இந்த வெட்டிங் ட்ரெஸ்ல நீ ரொம்பவே அழகா இருக்க வைஃப்னு சொல்றான். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடு. நான் என்னைக்குமே உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நான் மேரேஜ்னு ஒன்று பண்ணா அதை பென்ஷனை மட்டும் தான் பண்ணுவா. ஸோ என் பக்கத்தில் வரக்கூட ட்ரை பண்ணாதான் என்னை விட்டு விலகியேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் அவன் எந்த அளவுக்கு உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கிறத நீ பேசுறதை வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கிறத நீயே புரிஞ்சுப்ப. ஆனால் நான் என்னைக்கு உன்னை கிவ் அப் பண்ண மாட்டேன். என்னுடைய லவ் என்னைக்குமே உன் மேலே மட்டும்தான் இருக்கும். நான் என்னைக்கு உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லவும் என்னை பார்த்துக்க பென்ஷன் இருக்கா, நீ எதுக்கு என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை தள்ளிவிட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கா செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது என்ன எல்லாருக்கும் அவனை மட்டும் தான் பிடிக்குது, உனக்கும் அவனை மட்டும் தான் பிடிக்குது, என் அப்பாவுக்கும் அவனை மட்டும் தான் பிடிக்குது, ஏன் இந்த மொத்த உலகத்துக்குமே அவனை மட்டும் தான் பிடிக்குது, எதுக்காகன்னு கேட்கவும் ஏன்னா அவன் தான் அன்புக்கு தகுதியானவன், நீ என்னைக்குமே எங்களுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவன் சொல்லவும் அது கேட்ட அவனுக்கு செம்ம கோவம் வந்து ஹீரோனியை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவன் எப்போ பாரு சும்மா சும்மா கிஸ் பண்ணிட்டே இருக்கான்னுட்டு நறுக்குன்னு இவ்வளோ அவன் வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. இங்க பாரு இதுக்கப்புறம் என்னை வந்து தொல்லை பண்ணினா மறுபடியும் இந்த மாதிரி கடிச்சு வச்சிருவேன், நான் என்னைக்குமே நான் லவ்வே பண்ணல போடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணும்போது அவளை பிடிச்சி இழுத்து என்னை மன்னிச்சிட்ட ரோசி, நீ என்னை லவ்வே பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி டாக்ஸிக்காக பேசிட்டு இருக்கான். எப்படி இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு லவ் வரல, பயங்கர இரிட்டேட்டிங் தான் வந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அப்போ கூட அவளை விட மாட்டேங்கிறான். அவளை பிடிச்சி கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி இங்க பாரு ரோசி, இந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லவும் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீ தான் அனுப்புனதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கவே மாட்டேன்னு அழுதுகிட்டே அவன் கண்ணு முன்னாடியே அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக போறா. உடனே அவருடைய ஓவர் கோட்டை கரட்டி ஹீரோயின் மேலே போத்தி விட்டுட்டு இங்க பாரு ரோசி, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி நீ அழாத சரியா, நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது, உனக்கு என்ன இப்போ நான் இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே, இப்போவே போயிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் வெளியில் வந்து அடுத்த செகண்டே அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இந்தாடா உன் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே தூக்கி போட்டுறா. இவனும் சிரிச்சுக்கிட்டே அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இந்த வெட்டிங் ட்ரெஸ் டர்ட்டி ஆயிடுச்சு, அதனால வேற வெட்டிங் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிடு, அது மட்டும் இல்லாமல் வெட்டிங்க்கு தேவையான ஜுவல்ஸ் ஃபோட்டோகிராஃபினா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் பாஸ் உங்களை மாதிரியே உங்க பிரதரும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க வெட்டிங்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணி
பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்னு சொல்றான். அவன் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் அப்பா ஹீரோயினே பென்ஷனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க வெட்டிங் ஹாலுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியா பென்ஷனை பார்த்தபடியே வெட்டிங் ஹாலுக்குள்ள அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. 2 பேருக்கும் மேரேஜுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருது. கரெக்டா 2 பேரும் மோதிரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு போகும்போது ஒரு பயங்கரமான ஷூட்டிங் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ தான் கையில துப்பாக்கியோட அவருடைய ஆட்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க இருந்தவங்க எல்லாருமே செம்மையா பயந்து போயிடுறாங்க. ஹீரோவும் அந்த பென்ஷன் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், அவ எனக்கு மட்டும்தான் சொன்னல, எவ்வளோ தைரியம் தான் அவளை நீ மேரேஜ் பண்ணிக்க பார்த்துருப்பேன்னு சொல்லவும், ரூசி உனக்கு கிடைக்கணும்னா அது நான் செத்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லவும், அப்போ நான் இப்பவே செத்து போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் துப்பாக்கி எடுத்து பென்ஷனை எய்ம் பண்றான். அப்போ ஹீரோனுடைய அப்பாவும் ஆல்ரெடி நாங்க போலீஸுக்கு கால் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துடும், ஒழுங்கா இங்க இருந்து போயிட்டோன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இந்த பென்ஷனும் வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்ணி அவனை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன் நெத்தியில வச்ச கண்ணா இவன் நெத்தியில எடுத்து வச்சு உனக்கு கோவம் ஏன் மேல தானே, என்ன கொண்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே அந்த பென்ஷன் நீ எதுக்காக இடையில வரேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அவ பக்கமா திருப்பி உனக்கு கோவம் ஏன் மேல தானே, என்ன ரிவெஞ்ச் எடுக்குதானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன வேணா ஷூட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஷென் குரூப்பும் இப்போ வாங்கிட்டு இருக்கு, ஷென் ஃபேமிலி கூட இப்போ உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கு, எல்லாமே இப்போ உன்னுடைய கண்ட்ரோல் இருந்து இன்னமும் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலல்ல, அது எதுக்காக தெரியுமா, ஏன்னா நீ ஒரு மிஸ்டர்ஸுக்கு பிறந்த பையங்கிற உன்னுடைய ஸ்டேட்டஸ் நீ அடியோட இருக்கிற, அதனாலதான் என்ன ரிவெஞ்ச் எடுக்க நீ இவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வேணுங்கிறது நான் தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. அவன் சின்ன வயசுல எந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறானோ அது எல்லாமே ஞாபகம் வரும். ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். அவன் பேனிக் ஆகிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த பென்ஷனும் வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்ற மாதிரியே ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஷூட் பண்ணு, உன்ன மாதிரி காட்டுல வளர்ற மிருகங்கள்லாம் என்னைக்குமே ஈவிலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாவே பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே கோவப்பட்டு அந்த பென்ஷனை ஷூட் பண்ண போறான். கரெக்டா ஹீரோயினும் குறுக்க வந்துடுறா. அவ குறுக்க வந்ததால ஹீரோயின் மேல படாம இருக்க கன்னை சாய்க்கவும் அது கரெக்டா பென்ஷனுடைய காதை உரசிட்டு போயிடுது. அந்த ஒரு செகண்ட் ஹீரோடைய லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பென்ஷனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோடைய அம்மா பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. உன்னை ஒரு சகோதரி மாதிரி தாண்டி பார்த்தா, எதுக்கடி இப்படி எனக்கே துரோகம் பண்ண, இவ்வளோ நாளா நல்லவ மாதிரி என் கூட பழகிட்டு இருந்துட்டு இத்தனை வருஷமா என் ஹஸ்பண்ட் கூட அஃபேர் வச்சிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து 10 பைசா கூட உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஹீரோடைய அம்மாவும் பக்கத்துல இருந்த ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து பென்ஷனுடைய அம்மா தலையில அடிச்சிடறாங்க. அடிச்சதோட மட்டும் இல்லாம அவங்கள அந்த இடத்துல இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே விழுந்ததால பென்ஷனுடைய அம்மாவும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்ப கரெக்டா காலேஜ் போன ஹீரோ திரும்பி வந்து அங்க நடந்த எல்லாத்தையுமே பாத்துறான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத நினைச்சவங்க பையனை பார்த்ததுமே பயங்கரமா ஜெர்க் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் வந்து ஏமா அப்படிலாம் பண்ணீங்க, நான் இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அப்ப அந்த லேடி விடாம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி நடந்து போச்சு, இந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்லாத, மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லேடி என்ன கொலை பண்ண வந்தா, அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு மேலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சுட்டா, யார் கேட்டாலும் இதை மட்டும் தான் நீ சொல்லணும், மனசுல இது மட்டும் தான் பதிவே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை சொல்ல விடாம பண்ணிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவ்வளவு நாளா நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற, இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கை வேற, இதுக்கப்புறம் உன்னுடைய பேரு ஜென் கிடையாது, இதுக்கப்புறம் நீ தைஷன், இந்த ஷென் ஃபேமிலியோடைய 2வது பையன் நீன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சில போலீஸ்காரங்களாம் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த பென்ஷன் வில்லத்தனமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. மேபி இவன் பிளான் பண்ணபடி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு போல. போலீஸ்காரங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா முன்னாடி கூட வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோவும் ரொம்பவே திமிரா டேபிள் மேல காலை தூக்கி வச்சு காணாட்டிட்டு உட்காந்துருக்கான். இவன் இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுறதை பார்க்கும்போது அவருக்கு செம்ம கோவம் வருது. ஏண்டா உனக்குலாம் மேனஸ் தான் இல்லைன்னு பார்த்தா வெக்கமான குடும்பம் இல்ல, உன் அண்ணன் லவ் பண்ற பொண்ணை போயிட்டு ஸ்நாச் பண்ணிக்க பாக்குற, நீலாம் என்ன ஜென்மண்டா, உனக்கும் காட்டுல வளர மிருகங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை, நீ ஒரு அனிமல்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அவனும் கொஞ்சம் கூட சொரணே இல்லாம சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே உங்க வாயிலேருந்து இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள்லாம் வரதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கு. வெக்கமானத்தை பத்திலாம் நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு அவங்க அப்பாவே அசிங்கப்படுத்தி விட்டுறான். இதனால அவரும் கோவப்பட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரனும் ஹீரோ கிட்ட வந்து அவர் காலை பிடிச்சு அவங்க அப்பா சொன்னதால தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் அந்த பென்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். அவனை பக்கம் ஹீரோயினும் வராங்க. இப்போ உனக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லன்னு கேட்கும்போது பரவாயில்ல, இது ஜஸ்ட் மைனர் இன்ஜுரி தானே, சீக்கிரமாவே சரியாயிடும்லாம் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வேற ஏதோ உதவி தேவைப்பட்டா சொல்லு, கண்டிப்பா நான் உனக்காக செய்யறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து சீட் எடுத்து கொடுத்து இதில் நான் ஆல்ரெடி மெடிசன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன், இதில் உன்னுடைய சைன் மட்டும் வேணும்னு சொல்றான். அவ்வளோ அதை வாங்கி படிச்சு பார்க்காமலே சைன் பண்ணிட்டு இருக்கா. இதை படிச்சு பார்க்கலன்னு கேட்கவும் இதில் என்ன இருக்கு, நீங்களுமே டாக்டர் தானே, கரெக்டாக தானே மெடிசன் எழுதிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்மூடித்தனமா சைன் போட்டு கொடுக்குறா. ஆனால் அதில் மேலே இருந்ததா மெடிசன் சீட்டு, கீழே இருக்கிறது என்னன்னு தெரியல. அந்த பேப்பரில் ஹீரோயின் கிட்ட சைன் வாங்கிடுறா. அவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த
அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கே ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினோ இங்கேயே வந்துட்டியா, அவரை தொல்லை பண்ணதுக்குனே வரியா, முதல்ல பேஷன் ரெஸ்ட் எடுக்கணும், இங்கேருந்து வெளியில் போகணும்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி வெளியில் தர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எவனோ அவன் பாக்கெட்லேருந்து ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்த பார்த்தியா, இதுதான் நம்ம வெட்டிங்க்கான இன்விடேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பென்ஷன்ட்டை தான் தூக்கி போட்டு உடம்பு சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு எங்கள் வெட்டிங்க்கு வந்துடுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் கோவப்பட்டு அந்த கார்டை எடுத்து அவன் மூஞ்சில் தூக்கி போட்டு எங்களை தொல்லை பண்ணதான் முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லி ஹீரோவை திட்டி விட்டுறா. அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஹீரோயின் வீட்டில் யாருமே கிடையாது, அவங்க அம்மா அவங்க அப்பா ஹீரோயின் சொல்லிட்டு 3 பேருமே எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் விசாரிச்சுட்டு வந்துட்டோம், அங்கேயுமே 2 நாளாக ஹீரோயின் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அதோட அவங்க அப்பா ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு, அந்த இடத்துலையும் பார்த்தாச்சு, அவருமே 2 நாளாக வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ உங்கள் பிரதர் பென்ஷன் தான் ஹீரோயின் ஃபேமிலி எங்கேயும் கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். அதை கேட்ட ஹீரோவுக்கா செம்ம கோவம் வருது. இந்த உலகத்தில் அவள் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவளே என்னை தேடி வர அளவுக்கு நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைனில் ஹீரோயின் அப்பா ஒரு ஊழல் கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினை வர வைக்க ஹீரோ தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நினச்ச மாதிரியே ஹீரோயினும் ஹீரோவை தேடி தான் வரா. இதுக்காக என் அப்பாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டேன்னு கேட்கும்போது பரவாயில்லையே, நீ வருவேன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி இவனும் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை விடுன்னு சொல்லுவோம். எனக்கு என்ன வேணும், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், உன் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். என்னை மேரேஜ் பண்ணிக்க உங்கள் அப்பா வெளியில் இருப்பார், இல்லைனா உங்கள் அப்பா ஜெயிலில் தான் இருப்பார், அவருடைய வாழ்வும் சாவும் உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நேராக ஹீரோயினும் பென்ஷனை தான் பார்க்க வந்திருக்கா. அவனும் அவகிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, என் அப்பாவை வச்சு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவை எப்படியாவது நான் ரிலீஸ் பண்ண வச்சுறேன், நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் மீட் பண்ண போகிறான். அவங்க அப்பாவும் ஹீரோ வர சொல்லி நீடன் பண்ண சொல்லி எதுக்கடா அப்படி எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெடுத்து பயங்கரமாக அவன் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு அடிச்சது போதுமா இன்னும் அடிக்கிறீங்கன்னு அசால்ட்டாக இருந்து நிற்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஈவில் பர்சன்லாம் எப்படி தான் நான் பெத்தனே தெரியல, எல்லாத்துக்கும் காரணமே அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு இல்லைன்னா எல்லாமே சரியா போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வச்சு மிரட்டிட்டு இருக்காரா. இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தவன் ஹீரோயினை பத்தி பேசுவோம் அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அவர் அப்படியே பிடிச்சி செவத்துல வச்சு அழுத்திடுறான். என்னடா உன் அப்பாவே கொலை பண்ண பாக்குறேன்னு கேட்கவும் கடைசியா சொல்றேன், நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு இடையூறா யார் வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அந்த பென்ஷனும் வரான். ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்கு அப்படி அப்பாவை வந்து ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாசமொழியை பொழிஞ்சிட்டு இருக்கான். என்ன பிரதர் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க, எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ற, நீ ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணாமலே பண்ணிடுற பாத்தியா, ஆப்ரேட்டிங் ரூம்ல சர்வலன்ஸ் கேமராவுடைய ஃபுட்டேஜ்லாம் டெலிட் பண்ண மறந்துட்ட பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கவும் வேற என்ன, எல்லாமே நீ பண்ண வேலைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்க, அந்த வீடியோவில் இருக்கிற சில காட்சிகள்லாம் நம்பவே முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் சோஷியோ யூனிவர்சிட்டியுடைய ஃபேமஸான டாக்டர் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தாருன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் அவுட் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி ஹீரோவும் மிரட்டிட்டு இருக்கான். எவனோ ஹீரோ பக்கத்துல வந்து எங்க பாரு தைஷன், நான் வான் பண்றேன், வாயை முடிக்கும், இதை பத்தி வெளியில சொல்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்றான். வெளியில சொல்லக்கூடாதுன்னா அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, எனக்கும் ஹீரோயினுக்கும் இடையில நீ வராம இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெளியில தெரியாதுன்னா சொல்லிட்டு போறான். அப்படி இவன் என்ன பண்ணாங்கிறது இன்னும் நமக்கு காமிக்கல. இங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. எல்லாமே நம்ம தலை எழுத்து, உங்க அப்பாவை வெளியில கொண்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவும் இங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் அழுது நிப்பாட்டுங்க, ஆல்ரெடி நான் பென்ஷன் கிட்ட பேசிட்டேன், அவன் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான், எப்படியாவது அப்பாவை வெளியில கொண்டு வந்துருவான்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது பென்ஷன் கிட்ட இருந்தா கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி அப்பாவை வெளியில கொண்டு வந்தால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கேட்கும் போது என்னை மன்னிச்சிட ரோசி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால உங்க அப்பாவை வெளியில கொண்டு வர முடியல, இருந்தாலும் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன், கண்டிப்பா எப்படியாவது உங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்தாரன்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் அவநம்பிக்கையா தான் பேசிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினுக்கு இருந்தா கொஞ்சம் நஞ்சம் நம்பிக்கையும் போயிடுது. அடுத்தது உடனே ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. நான் சொன்னதை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்க, என்ன மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமான கேட்கும் போது இவளுக்கும் வேற வழியே இல்லை, என் அப்பாவை வெளியில கொண்டு வா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சம்மதம் சொல்றா. ஸோ ஹீரோவும் ஒரே ஃபோன் காலில் ஹீரோயினுடைய அப்பாவை ரிலீஸ் பண்ண சொல்லிடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்திலே போலீஸ்காரங்க ஹீரோயின் அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோடைய அப்பாவும் வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்கு. ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, அவங்கள எதுவும் உங்களை அடிச்சு புள்ளி பண்ணாங்களான்னு கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா பலார்னு ஹீரோயின் கன்னத்துல ஒன்று வச்சு இதுக்காக தான் உன்னை பெற்று வளர்த்தனா, உன்னால எப்படி அவனை மாதிரி ஒரு டேஷை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்ல முடிஞ்சதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினுடைய அம்மா தான் எதுக்காக எப்படி நம்ம பொண்ணை போட்டு அடிக்கிறீங்க, அவன் மட்டும் சம்மதம் சொல்லனா உங்களை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நம்ம பொண்ணு உங்களை ரிலீஸ் பண்ண வைக்காதான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி
சொல்லி ஒத்துக்கிட்டான்னு சொல்லவும் போயும் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் என்ன இவன் ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு நான் வெளியிலே வந்திருக்க தேவையில்ல, அந்த ஜெயிலே கிடந்து செத்துருக்கலாம்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்குமான வெட்டிங் டேவும் வருது. ஹீரோயினும் அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவனும் அவங்கள ஹக் பண்ணி இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, என் லைஃப்ல கிடைச்ச ஒரு பிரகாசனி, என்னுடைய குட் லக் நீன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வேணும்னா நான் குட் லக்காக இருக்கலாம், ஆனால் எனக்கு என்னைக்குமே நீ பேட் லக் தான் சொல்லிட்டு ஏதோ வாழ்க்கையை வெறுத்து பண்ண மத்தெல்லாம் பேசிட்டு இருக்கா. இங்க பாரு ரோசி, இன்னைக்கு வேணா நான் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீயும் என் மனசை புரிஞ்சுப்ப. அன்னைக்கு நீயுமே என்ன லவ் பண்ண பாருலாம் சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சு, உனக்காக நான் வெட்டிங் ஹாலில் வெயிட் பண்றேன், நீ சீக்கிரமா கிளம்பி ரெடியாகி கார்ல வந்துருன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் வெட்டிங் ஹாலை தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோடைய அடியாட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா ஹீரோடைய அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஜெர்க் ஆகுது. நம்ம பொண்ணுடைய மேரேஜை நம்ம சொந்த பதத்தெல்லாம் அழைச்சி எவ்வளோ ஒரு நல்ல விதமா பண்ண வேண்டியது காரியத்தை இப்படி ஏதோ திருட்டுத்தனமா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் அழைச்சி கிராண்டா பண்ணாம இருக்கிறதா உனக்கு குறையா தெரியுதான்னு சொல்லி அவருடைய வைஃபை திட்டிட்டு இருக்காரு. அட ஃபாதர் இல்ல, வாங்க வாங்க நீங்களும் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோயின் வந்த காரை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்டு மொத்த பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் அம்மா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்தா அந்த ஸ்பாட்டுக்கு தான் எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த ஸ்பாட்ல ஹீரோயின் வந்த காரு உண்மையிலேயே ஆக்சிடென்ட் தான் இருக்கு. எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தலான்ட்டு ஹீரோவும் பக்கத்துல போக ட்ரை பண்ணும்போது ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த கார் வெடிச்சு பீஸ் பீஸா சிதறிடுது. இவனால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். அது மட்டும் இல்லாம அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இதை யார் பண்ணா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க கட் பண்ணிட்டு மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்க பொண்ணை இறந்த நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பென்ஷன் தான் வரான். ஆக்சுவலி ஹீரோயின் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் கிட்ட உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போனதும் ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயினை பார்த்ததே உங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது இப்போதான் ஆக்சுவலி என்ன நடந்ததுங்கிறத ஹீரோயினும் சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த காரு ஃபிளாஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு பென்ஷன் போய் ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இறந்த மாதிரி காமிச்சிக்க அந்த காரை இவன் தான் கொளுத்தி விட்டுட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ ஹீரோயினும் அது எல்லாத்தையும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த தைஷனை பொறுத்த வரைக்கும் நான் இறந்ததை தான் நினச்சிட்டு இருக்கான், அப்படியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் அவனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. உண்மையிலே ஹீரோயின் இறந்து போனதான் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து பாஸ் ஆக்சிடென்ட்டா யார் பண்ணாங்கிறத இன்னமும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா அதை விட ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. உங்க பிரதர் அந்த பென்ஷன் இருக்காரு இல்லையா, அவர் நிறைய லேடிஸ் யூஸ் பண்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு போனதா நம்ம ஆட்கள் தகவல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அவன் இதுக்காக லேடிஸ் யூஸ் பண்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வருது. ஸோ அவன் எங்க வாங்கிட்டு போறானோ அந்த இடத்துக்கு ஹீரோவும் தேடி வராரு. கரெக்டா ஹீரோயின் நடக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடாரு. கதவு திறக்கிற சத்தம் கேட்டு கிச்சன்ல இருந்த ஹீரோயினும் பென்ஷன் தான் வந்திருக்கதை நினைச்சு பென்ஷன் அதுக்குள்ளே வந்துட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டே வெளியில வரா. பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துக்கு ஹீரோவும் டவுட்ல தான் வந்திருப்பான். ஆனா ஹீரோயின் உயிரோட பார்க்கவும் அவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. விட்டு சூட்டுன்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோவை பார்த்ததுமே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடி ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் துரத்திட்டு போக ஒரு வழியா ஹீரோயினை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை உயிரோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருதுன்னு சொல்லிட்டு அன்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். அட சைக்கோ பையல எதுக்கடா அப்படின்னு டார்ச்சர் பண்றேன், நான் செத்தால என்ன விட மாட்டேன்னு சொல்லி கேட்கவும் ரோசி எதுக்காக நீ இப்படி பேசுற, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, உன்னை இதுக்கப்புறம் நான் சாகவே விட மாட்டேன், உன்னை என்றைக்குமே பாதுகாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் உன் கூட இருக்கும்போது சாகிறதே மேல்னு ஃபீல் பண்றேன், எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இந்த அளவுக்கு நீ என்ன டார்ச்சர் பண்றதுக்கு பேசாம என்ன கொன்னு போடுன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து அவ கழுத்துல வைக்கிறா. ரோசி எதுக்கடி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எனக்கு நீ வேணும் தெரியுமா, எனக்கு உன் கூட இருந்தாலே போதும்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் உன்னை லவ்வே பண்ணல, நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது இட்ஸ் ஓகே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பென்ஷன் தானே, அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைச்சு தானே நீ அவனை முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்க, அந்த நாய் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றதுங்கிறத நீயே பாருன்னு சொல்லிட்டு அந்த பென்ஷனுக்கு தான் கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறான். ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. அவனும் ஹீரோடைய கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது இப்போ ஹீரோயின் என்னுடைய கஸ்டடியில இருக்கா, நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம், உனக்கு ஆப்ரேஷன் தேட்டர்ல நீ பண்ண அந்த வேலைகளுடைய சர்பிளன்ஸ் கேமராவுடைய ஃபுட்டேஜ் வேணுமா, அப்படி இல்லைனா ஹீரோயின் வேணுமா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீ தான் சூஸ் பண்ணணும். உனக்கு ஹீரோயின் தான் வேணும்னா வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவேன், அப்படி வீடியோ ஃபுட்டேஜ் தான் வேணும்னா ஹீரோயின் எனக்கு வேணும்னு சொல்லி டீல் பேசுகிறான். அதுவும் 3 செகண்ட் தான் டைம் தருவேன், சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லும்போது வீடியோவை எதுவும் ரிலீஸ் பண்ணிடாதடா, என்னுடைய கெரியரே ஸ்பாயில் ஆகிடும், எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் தான் வேணும், ஹீரோயின் வேணும்னு சொல்லிடுறான். அடுத்த செகண்டே காலை கட் பண்ணிட்டு பாத்தியா ரோசி உன் லவ் இவ்வளோதான்,
அந்த நாய் உன் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்க அதை எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? இவனை மாதிரி ஒரு சுயநலவாதியவா உன்னுடைய லைஃப் பார்ட்னரா நீ சூஸ் பண்ணனு கேட்கவோ அவ்வளோதான் ஹீரோயின் ரொம்பவும் உடஞ்சு போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவன் அவளை பிடிச்சி ஒரு டேபிள் உட்கார வச்சு, நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான், இதுக்கப்புறம் என்கிட்ட உன்னை யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஒருவேளை நீ தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோயேன், அடுத்த செகண்டே உன் அம்மா அப்பாவுடைய பாடியை தான் நீ கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும் போடா பைத்தியக்கார நாயன்னு சொல்லி திட்டிடுறா. அப்போ கூட சொரணே இல்லாமல் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ திட்டுறது கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா, சரி நாளைக்கு நடக்க போகிற நம்ம வெட்டிங்காக ரெடியாருன்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே கட் பண்ணால் மறுநாள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே ஹீரோட ஆட்கள் அடாவடியாக உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் துப்பாக்கி கட்டி உட்கார வச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோ ஹீரோயினையும் ஃபர்ஸ்ட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரா. அவளை கீழே இறக்கி விட்டு, இங்கே பாரு ருசி, ப்ராமிஸ் பண்ணால் ப்ராமிஸை கரெக்டாக நிறைவேற்றணும், லைஃப்பில் எப்போதும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் சரியா? நீ என்ன சொன்ன, உங்கள் அப்பாவை ரிலீஸ் பண்ண நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் நான் இப்போ மட்டும் பிடிவாதம் பிடிக்கிறேன், வந்து உன்னுடைய ப்ராமிஸை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் முன்னாடி போய் நிப்பாட்டி, இங்கே பாருங்கள் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கோம், சீக்கிரமாக மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லுவோம். அந்த ஆஃபீஸர் லேடியும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. டக்குன்னு 2 சீலை குத்தி சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். என்ன ருசி பார்த்துட்டு இருக்கா, சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அசந்த நேரமாக பார்த்து டக்குன்னு ஹீரோயின் அவன் துப்பாக்கியை பிடிங்க அவன் நெத்தி பொட்டில் வச்சு, ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு, என்னால் உன்னை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது, நீ மட்டும் என்னை விடலைன்னா எப்போவே உன்னை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. ஓகே ஓகே நானும் உன்னை விட்டுறேன், ஆனால் என்கிட்ட நீ தப்பிச்சு போனதுக்கப்புறம் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, அடுத்த செகண்டே அவன் மேலே வச்சத துப்பாக்கி இவன் தலையில் வச்சு, நான் இங்கேவே செத்து போகட்டான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவன் தலையில் வச்சப்ப கூட பயப்பில்ல, ஹீரோயின் அவன் தலையில் வச்சதும் செம்மையாக பயப்படுறான். எங்க பாரு ருசி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஒன்றும் விளையாட்டு துப்பாக்கி இல்லை, ஒரிஜினல் துப்பாக்கி, தப்பி தவறி புல்லட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உன் தலையை செதறிடும், ஒழுங்கா துப்பாக்கி கீழே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ துப்பாக்கி கீழே இறக்கவே மாட்டேங்கிறா, பயங்கர ஸ்டபனாக இருக்கா. ஸோ துப்பாக்கியை போட மாட்டேன் அப்படி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய ஓவர் கோட்டை திறந்து காட்டுறான். பார்த்தா உடம்புல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். பார்த்ததுமே எல்லாரும் பயங்கரமாக அலறிட்டு இருக்காங்க. எவனோ சைக்கோ மாதிரி ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீயும் சாக நானும் சாகுறேன், நம்ம கூட சேர்த்து இங்கே இருக்கிற இன்னசென்ட் பீப்புளும் சாகட்டுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஏம்மா தாயே, தயவு செஞ்சவனை மேரேஜ் பண்ணிக்கோ, உன் கூட சேர்ந்து எங்களாலையும் சாக முடியாது, நாங்களாம் இன்னசென்ட் பீப்புள், தயவு செஞ்சு எங்களை விட்டுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஹீரோ டைமர் ஆன் பண்ணிடுறானா, அதனால டைமர் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பயந்து அலறிட்டு இருக்காங்க. கரெக்டாக லாஸ்ட் 4 செகண்ட்ல ஸ்டாப் பண்ணு, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. உடனே அவனும் பாம் ஆஃப் பண்ணிட, அடுத்த செகண்டே 2 பேரும் சைன் பண்ணி கொடுத்து அவங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ சட்டப்படி ஹீரோவும் ஹீரோயினியும் இப்போ லீக் தான கப்பல். ஹீரோக்கு தான் பயங்கர ஹாப்பியாக இருக்கு, ஆனால் ஹீரோயினுக்கு தான் பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கு. நினைச்சதை சாதிச்சிட்டா ரொம்பவே சந்தோஷப்படுறல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என் லைஃப்ல நான் உன்னை என்றைக்குமே லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதையும் பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூட்டிட்டு போறான். நேராக அவனுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவங்க அம்மா கிட்ட 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதே சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என் வைஃப் கிட்ட ஏதாவது மிஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு வார்ன் பண்ணிட்டு தான் போறான். அந்த லேடிக்கு ஹீரோயினை கண்டாலே பிடிக்கல, இருந்தாலும் ஒரு கர்டசிக்காக ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்ட, எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தை ஆகிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட டேரெக்டாகவே கேளுன்னு சொல்லிட்டு பட்டு படமாக தான் பேசி அனுப்புகிறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்களும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. இந்த பென்ஷன் இருக்கான் இல்லையா, ஹீரோவுடைய அம்மாவை மீட் பண்ணி, நீங்கள் தான் என் அம்மாவை தள்ளி விட்டு கொலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது மட்டும் வெளியில் தெரிய வந்தால் அவங்க நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அதுக்கு அவங்களும் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருந்துருப்பாங்க. ரொம்பவும் நடிக்காதீங்க, நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் எங்கள் அம்மாவை தள்ளி விட்ட அன்னைக்கு அவங்க ரூமில் ஒரு சர்விலன்ஸ் கேமரா இருந்தது, அது வழியாக நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், அந்த வீடியோ இன்னமும் என்கிட்ட தான் இருக்குது, அது மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி மிரட்டியிருப்பான். அதுக்கு இவங்களும் அதை நீ வெளியில் சொல்லாமல் இருக்க, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டு ஏன் கூட நீங்கள் கோஆப்ரேஷன் ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட இந்த சீக்ரெட் எல்லாருக்கும் அவுட் ஆயிடுன்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பான். ஸோ இதனால தான் ஹீரோடைய அம்மா எல்லா விஷயத்துலையுமே இவனுக்கு ஃபேவராக நடந்துக்கிறாங்க போல. அண்ட் இப்போ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு பென்ஷனுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பென்ஷன் ஒரு ஆள் கிட்ட பெட்டி நிறைய பணத்தை காட்டி, அந்த மெடிக்கல் ஆக்சிடென்ட் கேஸ் மறுபடியுமே ரீஓப்பன் ஆக போகுது, அதனால நான் கொடுக்குற இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு எங்கேயாவது கண்ணக்கணமாக ஃபேமிலியோட போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ அப்பப்போ மிரட்டிட்டு இருக்கான் இல்லையா, மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு, அது இந்த ப்ராப்ளம் தான், இவங்க குழந்தைக்கு இந்த பென்ஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா, அந்த ஆப்ரேஷனில் ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த விஷயம் வெளியே தெரிய வந்தால் தன்னுடைய டி நகர கனவு ஸ்பாயில் ஆகிடும் தான் இவங்க கிட்ட பணம் கொடுத்து சரி கட்ட பார்க்குறான். இவன் இப்படி பேரம் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய அம்மா கிட்டே தான் கால் வருது. ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டா வான்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அதை கேட்டதுமே இவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வெட்டிங் டேங்கிறதெல்லாம் ஹீரோயினை ஒரு அரகுற ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் உள்ள வரா.
உனக்கு வேணுங்கிறது இது தானே சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை கலட்ட ட்ரை பண்ணும்போது அவள் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு எனக்கு வேணுங்கிறது இது மட்டும் கிடையாதுன்னு சொல்லி அவள் கழுத்தில் பயங்கர காஸ்ட்லியான ஒரு நெக்லஸையும் போட்டு விடுறா. இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாத, எப்போவும் எதுக்காகவும் என்னைக்கு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீயா என்னைக்கு உன் மனசார என்னை ஏற்றுக்கிட்டு என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறியோ அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக வர நேரமாக பார்த்தா இந்த பென்ஷன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து நான் தான் சத்தம் போடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க தாய்ஷன் மட்டும் நம்மளை 2 பேரும் இந்த மாதிரி நிலமையில பார்த்தானா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு ருசி, நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை பழைய மாதிரியே பேசி கவுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் இந்த தடவை ஹீரோயின் பயங்கர உஷாராக இருக்காங்க. இங்கே பாரு பென்ஷன், எனக்கும் உன் பிரதருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ நான் உன்னுடைய சிஸ்டர் இன்லா, ஸோ அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவனை அவாய்ட் பண்ணுறாங்க. அது எப்படி எல்லாமே ஒரே நாளில் மாறிடுமா, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, எப்படியாவது என் பிரதர்கிட்டேருந்து காப்பாற்றி உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவசியமே இல்லை, உனக்கு எப்போதுமே உன்னுடைய கெரியர் தானே முக்கியம், உன்னுடைய டீன் ஆகிற ஆம்பிஷன்லாம் யார் குறுக்க வந்தாலும் இப்படி தான் தூக்கி போடுவல்ல, என்ன பார்க்குற, அன்னைக்கு உன் பிரதர்கிட்ட நீ ஃபோனில் பேசின டீலிங் எல்லாத்தையும் நானே கேட்டுட்டு தான் இருந்தேன், இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பி ஏமாறதுக்கு முட்டாள் இல்லைன்னு சொல்கிறேன், அது எல்லாத்தையும் நீ நம்புறியா, இது எல்லாமே ஃப்ரேம் பண்ணப்படுதுன்னு சொல்கிறான். அப்போது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கான். பாரு, இப்போ கூட என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு தயங்குற, நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்டப்பில் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே வரான். அவன் அங்கே பார்க்கவும் இவன் செம்மையாக நர்வஸ் ஆகுறான். என்ன பண்ணிட்டு இருக்கா, நான் குளிச்சுட்டு இருக்க உனக்கு தெரியலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்தில் வந்து இதுக்கப்புறம் குளிக்க வரும்போது மறந்துடாம டவலையும் கையில் எடுத்துருவான்னு சொல்லிட்டு பக்கத்தில் டவலை வச்சுட்டு போகிறான். அடிச்சா நம்ம தான் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிட்டோமோன்னு நினச்சவ இப்போ தான் ஹீரோடைய மண்டையை பார்க்குறா. ஒரு நிமிஷம் இரு, என்னாச்சு, உன் முடி என்ன ஹேர் ஸ்டைல் மாறி இருக்குன்னு கேட்கும்போது அது வந்து நான் இப்போ தான் குளிச்சேன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு ஓடி வந்துடுறா. பரவாயில்லையே, இந்த ஹேர் ஸ்டைல் கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டியூட்டிக்காக தான் வராங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடியே ஹீரோயின் கூட வேலை பார்க்குற 2 டாக்டர்ஸ், பரவாயில்லையே ஷென் குரூப் இவ்வளோ ஒரு தாராளமான மனசு உள்ளவங்களா இருப்பாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஹாஸ்பிட்டலுக்காக 50 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்காங்க, இதனால பல பேரோட உயிரை காப்பாற்றப்படலாம், நிறைய மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்த ஹீரோயின் வரவும் பாருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் நம்ம மெடிக்கல் காலேஜுக்காக 50 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நல்ல மனசுலாம் யாருக்கு வரும், ரொம்பவே நல்ல மனுஷன் சொல்லிட்டு ஹீரோ தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை எடுத்து பார்க்குறாங்க, ஹீரோ தான் அதில் 50 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்கான்னு இருக்கு. இதெல்லாம் பார்க்கவும் பரவாயில்லையே, இந்த சைக்கோ பயலுக்கு கொஞ்சமாச்சும் இறக்க மனசு இருக்கு போல, 50 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே இப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் டியூட்டி முடிஞ்சு வெளியில் வரும்போது இந்த பென்ஷன் இருக்கான் இல்லையா, ஹீரோயின் எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருந்து அவள் கையை பிடிச்சி ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போகிறான். என்ன உனக்கு வேணும், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் ருசி, என் பிரதரால் தான் நீ என்ன அவாய்ட் பண்ணுறங்கிறது, அவன் உன்னை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னுடைய மனசுலையும் நான் தான் இருக்கேன், என்னுடைய மனசுலையும் நீ தான் இருக்க, இப்படி இருக்கும்போது நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் என் பிரதர் கிட்டே இருந்து உன்னை காப்பாற்றிடலாம் பேசிட்டு இருக்கானா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அதுவும் பக்கத்தில் ஹீரோடைய அம்மாவும் வராங்க. ஸோ இது எல்லாமே இந்த பென்ஷனுடைய பிளான் தான். ஹீரோ வருவான், இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தப்பா நினைச்சுப்பான்னு பிளான் படி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோ வரா, தூரத்துல இருந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதையும் பார்க்குறா. பத்தாவதுக்கு இவனை தூண்டி விட மாதிரி இவனுடைய அம்மாவும், பாத்தியா நான் சொன்ன நம்ப மாட்டேன், இதே மாதிரி தான் நீ வீட்டில் இல்லாத போலாம், அப்பப்போ 2 பேரும் சீக்கிரட்டாக மீட் பண்ணி பேசிக்கிறாங்களான்னு சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தூக்கி தூர போட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலி எங்கள் ஹீரோயினும் அவங்ககிட்ட நல்ல விதமாலாம் பேசலாம், அவன் கணத்திலே பலான்னு ஒன்று வச்சுட்டு இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வரக்கூட ட்ரை பண்ணதா, நான் அவனுடைய சிஸ்டர் இல்லை அதை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அவளுமே கோவப்பட்டு கிளம்பிடுறா. ஸோ ஹீரோயினை நெருங்க ட்ரை பண்ணா இந்த பென்ஷனை ஹீரோ சும்மா விடுவானா, அதனால அவனுடைய அசிஸ்டன்ட்டை சொல்லி பென்ஷனை இழுத்துட்டு வர சொல்கிறான். ஒரு இடத்துல இழுத்துட்டு வந்து போட்டு அவனை செம்மையாக போட்டு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்தில் நெருங்க ட்ரை பண்ணா அவன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போகிறான். அவன் ஜஸ்ட் நல்லா அடிதான் அடிச்சுட்டு போயிருப்பான். ஆனால் இந்த பென்ஷனை என்ன பண்ணுறான்னா வேணும்னே ஹீரோவை மாட்டி விட அவன் மேலே பழி போட ஒரு கத்தி எடுத்து அவன் கையை கட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட்டு ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கா. அப்போ கோவத்தோட ஹீரோ அந்த ரூமுக்குள்ளே வந்து இன்னைக்கு நீ யாரை மீட் பண்ணன்னு கேட்கவும், என்ன திடீர்னு வந்து கேட்குறீங்க, எதுக்காக இப்படி கேட்குறீங்கன்னு கேட்கவும், எவனும் பக்கத்தில் வந்து அவள் கழுத்தை பிடிச்சி நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதுக்கப்புறம் யாரையாவது மீட் பண்ணுறதோ எந்த மேன் கூடயோ க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணனா கண்டிப்பாக இதே மாதிரி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், ஏன்னா நீ என்னுடைய உமன் சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ்வளோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், எது வந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு நீ என் பிரதர் கூட க்ளோஸாக நின்று பேசினதை நான் பார்த்துட்டேன், ஸோ என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணதுன்னு
சொல்லுவோம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறா. அவனுக்காக இந்த அளவுக்கு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க, அவன் என்ன உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமான்னு கேட்க, நீங்கள் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறா. அப்போனா அதை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறான். உடனே அவனை பிடிச்சி பாத் டப்புக்குள்ளே இழுத்து அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ அன்னைக்கு நைட்டு 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோ இல்லை. ஆனால் அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். லாஸ்ட் நைட் ரொம்பவே கோவப்பட்டுட்டு அதுக்காக சாரி, அதோட ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டான், அதுக்குமே சாரின்னு சொல்லிட்டு சாப்பிட மறந்துடாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அதை இவ்வளோ எடுத்து பார்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம மேலே கேரிங்காக இருக்கானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோடைய அப்பா தான் பேசுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு. அங்கே போய் பார்த்தா அந்த பென்ஷன் கையில் கட்டு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். என்னாச்சுன்னு கேட்கும்போது, நேற்று நீயும் நானும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஹீரோ தான் என் கையை அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே பறி போடுறான். இந்த மாதிரி ஒருத்தவனை போயிட்டு எதுக்காக பெத்தோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். உன்னால மட்டும் எப்படா இந்த அளவுக்கு போய் சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு பென்ஷன் அடிக்க போறான். உடனே ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணி, அவன் ஒரு டாக்டர், அப்படி இருக்கும்போது அவன் கையை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்க, ஒரு டாக்டருக்கு அவங்க கையை எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமான்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு ருசி, நான் அவன் மேல கோவப்பட்டேன், அதனால அடிச்சேன், அதை நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி அவன் கையை நான் எதுவுமே பண்ணல, இது உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல அவன் வர ஹீரோ அடிச்ச வீடியோவெல்லாம் காமிக்கிறானா. இதனால ஹீரோயின் நம்பவே இல்லை, கோவப்பட்டு அவன் அடிச்சிடறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. நீலாம் திருந்தவே மாட்டேடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவப்பட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டோடைய மெய்டு வந்து, ஹீரோயின் 2 நாளாக எதுவுமே சாப்பிடவே இல்லை, நீங்களாவது சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி ஹீரோயின் நம்பலன்னு இவனே அவன் மேலே கோவத்தில் தானே இருக்கான். அதனால அவள் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலாம் எனக்கு என்ன, எங்கேயாவது பட்னி கிடக்குறேன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல. சாப்பாடோட ஹீரோயினை பார்க்க தான் போகிறான். அவளும் அவனை பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்தா, என்ன வேணும்னு கேட்கவும், மேடம் என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கீங்க, சாப்பிடவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களுக்காக நானே சமைச்சு எடுத்து வந்தேன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு போய் டேபிளில் வைக்கிறான். அதுக்கு இவ்வளோ, நான் ஒன்றும் மேலே கோவப்படலையே, உன் மேலாம் யார் கோவப்பட்டான்னு ஒரு மாதிரி ஆட்டிடியூட தான் பேசிட்டு இருக்கா. இங்கே பாரு ருசி, எதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, அவனுக்கு ஒரு சரியான லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு நினச்சா, அதனால தான் அடித்தேன். பின்ன ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அவனுடைய ஒய்ஃபை பிரிக்கணும்னு நினச்சா எந்த ஹஸ்பண்ட் தான் சும்மா இருப்பான். நான் கோவப்படுறதுல மட்டும் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்குறான். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்புன்னு சொல்லவும், சரி உன் கோவம் குறையணும்னா நான் என்னதான் பண்ணணும்னு கேட்கவும், நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் மன்னிப்பு கேட்டு தொலைக்கிறேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பென்ஷனை பார்க்க தான் ஹீரோவும் கிளம்புறான். இந்த பக்கம் அந்த பென்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்ககிட்ட அப்பாலஜி கேட்குற மாதிரி ஒரு சூப்புமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வரான். அங்கே ஹீரோவை பார்த்ததுமே, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன எனக்கு பாய்சன் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்குறான். மனசு ஃபுல்லாக அவன் மேலே வெஞ்சன்ஸ் இருந்தாலுமே ஹீரோயின் சொன்னதுக்காக, இங்கே பாருடா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த பென்ஷனுக்கு இந்த மாதிரி ஆனது தெரிஞ்சு அங்கே ஹீரோயின் அப்பாவுமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பென்ஷனை பார்க்க தான் வராங்க. கதவை திறக்கலான்ட்டு போகும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கான்வெகேஷன்லாம் அவருடைய காதில் விழுது. ஸோ கதவை ஓப்பன் பண்ணாமல் அவர் இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா டோருக்கு பக்கத்தில் என்ன கேட்டுட்டு இருக்காரு. அவர் அங்கே கேட்டுட்டு இருக்கிறது தெரியாமல் இந்த பென்ஷனோ, நான் என்ன பண்ணுறேங்கிறதால முக்கியம் இல்லை, ஹீரோயின் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறதா முக்கியம், அவளை என்ன நம்ப வைக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா நீ பண்ணதெல்லாம் போதும், முதல்ல இந்த சூப்பை குடின்னு சொல்லிட்டு கொதிக்க இருக்கு அந்த சூப்பை திறந்து வைக்கிறானா. டக்குன்னு இந்த பென்ஷன் ஹீரோடைய கையை அந்த சூப்புக்குள்ள வச்சு அமுக்கி விட்டுறான். ஹீரோடைய கையை பயங்கரமாக சுட்டுடுது. ஆனால் அப்போ கூட ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாகவே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையை எடுத்துட்டு, இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கான்னு கேட்டு ஒரு ரெக்கார்டரை ப்ளே பண்ணி காட்டுறான். ஆக்சுவலி இந்த பென்ஷன் ஊரை விட்டு ஒரு ஃபேமிலியை போக சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஃபேமிலி தான் ஹீரோவை மீட் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் பிரதர் பென்ஷன் எங்ககிட்ட பணம் கொடுத்து எங்களை ஊரை விட்டே போக சொல்கிறாரு, எங்களை மிரட்டுறாருன்னு எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோவா அவங்க பேசின எல்லா கன்வெகேஷனையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அதை தான் ப்ளே பண்ணி காட்டிட்டு இருக்காரு. இவனுக்கு செம்ம பயம் வருது. இதுக்கப்புறமும் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெக்கார்டு ரிலீஸ் ஆயிடுன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு தான் வெளியில் வராரு. இப்படி அவங்களுக்குள்ள நடந்த எல்லா கான்வெகேஷனையும் ஹீரோடைய அப்பாவும் கேட்டுறாரு. ஸோ இப்போ அவருக்கு யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ உட்கார வச்சு அவர்கிட்ட பேசும்போது தான் ஹீரோ எந்த அளவுக்கு ஹீரோயினை லவ் பண்ணுறாங்கிறது அவருக்குமே புரியுது. தான் பொண்ணை இந்த அளவுக்கு ஒருத்தவன் லவ் பண்ணுறான். ஸோ நம்ம தான் மற்றவங்க சொன்னதை வச்சு ஹீரோவை இவ்வளோ நல்லா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவருடைய தப்பியுமே அவர் உணர்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க முடியாது, அவங்கள அவங்க போக்கிலே விட்டு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சில அட்வைஸையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. நெக்ஸ்ட் எங்க ஹீரோடைய வீட்டில் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. மேடு மறுபடியுமே ஹீரோனிக்காக ஒரு சூப் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இதுக்கப்புறமும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு ஏதாவது வந்துடும், கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்ல அவ்வளோ அந்த இடத்த டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரியே இருக்கு. அதுலேயும் ரொம்ப சூடாக இருக்கிறதால நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ போன்னு சொல்லி அந்த மெய்டை அனுப்பி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணி, நீங்கள் தான் என்னுடைய ஃபேவரட் போரிஜா எனக்காக செஞ்சு கொடுத்து அனுப்புறீங்களான்னு கேட்குறா. இல்லைம்மா அதை நான் ப்ரிப்பேர் பண்ண கிடையாது, ஹீரோ தான் என்கிட்ட கேட்டேன், அவன் கைப்படவே உனக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்னிங் நான் அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அவன்கிட்ட பேசும்போது தான் உன்னை அவன் எந்த அளவுக்கு
லவ் பண்ணுறாங்கிறது எனக்குமே தெரிய வந்தது. மற்றவங்க அவனை பற்றி சொல்கிறத வச்சும் அவனுடைய அப்பியரன்ஸை வச்சும் நம்ம தான் அவனை இவ்வளோ நல்லா தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தோம். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவனாக இருக்கான், உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் அதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம தான் இவ்வளோ நல்லா அவனை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரா. என்ன மேடம் சொன்ன மாதிரியே போயிட்டு சாரி கேட்டுட்டு வந்துட்டான், இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு கேட்க அப்போ அவன் கை விரல் கட்டாகி அதில் பேண்டிட் போட்டிருக்கதை பார்க்குறா. உன் கையில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ஓடி வரா. ஆக்சுவலி ஹீரோயினிக்காக போரிஜோ ஏதோ ஒன்று அதை ரெடி பண்ணாலையா, அப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது தான் தெரியாமல் விரலை கட் பண்ணியிருந்திருக்கா. தனக்காக இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இவளும் அவனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க. தென் 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் ஹீரோவும் எங்கேயும் கிளம்பி வெளியில் போகிறான். அவன் வெளியில் போனதை பார்த்துட்டு ஹீரோடைய அம்மா உடனே அந்த பென்ஷனுக்கு தான் கால் பண்ணி ஹீரோ வீட்டை கிளம்பி போயிட்டான், வீட்டில் ஆள் இல்லைங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறா. உடனே அவனும் கிளம்பி ஹீரோனையும் பார்க்க வந்துடுறான். பென்ஷன் நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனீங்க, இப்போ உங்களுக்கு கை ஓகே தானே கேட்க, இங்கே பாரு ருசி பேசாமல் என் கூட கிளம்பி வந்துடு, நம்ம கண்ணு காணாமா எங்கேயாவது போயிடலாம், யாராலையும் கண்டே பிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடலாம், என் கூட வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோனையை ஓடி போக கூப்பிட்றான். என்ன பேசுகிற பென்ஷன், என்னால் அவன் கூட வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்போது எனக்காக நீ வீட்டில் சாப்பிடாம இருந்த ஸ்ட்ரைக்லாம் பண்ணியாமே அதெல்லாம் பொய்யா, என் மேல இருக்கிற லவ்ல தானே அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லவும், இல்ல அதுக்கு அர்த்தம் அது கிடையாது, உன் மேல இருக்கிற ஒரு இரக்கத்துல தான் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லவும், இங்க பாரு ருசி ஏதோ சொல்லி என்ன சமாளிக்க ட்ரை பண்ணாத, பேசாம இப்பவே என் கூட வந்துடு, நம்ம எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு திரும்ப அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பென்ஷன், உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், எனக்கும் உன் பிரதர் கூட ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னால அவனை விட்டுட்டு வர முடியாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறா. கரெக்டா ஓடின நேரமா பார்த்து ஹீரோ அந்த பக்கமா வந்துடுறானா. இவங்க 2 பேரும் மறுபடியும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா அவன் ரொம்பவே கோவப்படுறான். நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், என் வைஃப் கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதை மாரி எப்போ நீ பேசலான்னு சொல்லிட்டு இவன் கிட்ட சண்டை போட ட்ரை பண்ணும்போது இந்த பென்ஷன் பையலும் அங்கே நடந்த உண்மையை சொல்லாம ஹீரோ கிட்ட மாற்றி சொல்கிறான். அவள் எதுக்காக அழுதுட்டு போறா தெரியுமா, அவளை தினம் நீ டார்ச்சர் பண்ணுறியா, உன் டார்ச்சர் அவளால் தாங்கிக்க முடியலையா, உன் கூட வாழவே பிடிக்கலடான்னு சொல்லிட்டு அழுதுட்டு போறா. எதுக்காக அப்படி பிடிக்காத பொண்ணை போயிட்டு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு இவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ தான் என்கிட்ட தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க, அவள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டா, நான் உனக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமா அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணினா நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி உன்னை பற்றின எல்லா எவிடன்ஸையும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், இதனால் உன் கெரியரே ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கான். என் கரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என் கூட சேர்ந்து அவளுடைய கரியர் தான் ஸ்பாயில் ஆகிடும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் பண்ண எல்லா தப்புலையுமே அவளுக்குமே பங்கு இருக்கு, ஒத்துக்கிறேன், நானும் மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான், ஆனால் அந்த எல்லா தப்புலையுமே ஷேடோ மாதிரி அவளும் என் கூடவே இருந்திருக்கா, நான் எதுலையாவது இன்வால்வ் ஆனா கண்டிப்பாக அவளுமே இன்வால்வ் ஆவான்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் கோவப்பட்டு கன் எடுத்து அவன் நெத்தி போட்டில் வைக்க அந்நேரம் ஹீரோயின் வேற அங்கே வந்துடுறாங்க. நான் என்ன சொன்னா மறுபடியும் எதுக்காக அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோவை தான் கேட்டுட்டு இருக்கா. நீ இப்போ கூட அவனை தான் காப்பாற்ற நினைக்கிறல, அவனை தான் இன்னமும் பாதுகாக்க நினைக்கிறலன்னு சொல்லவும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எதுக்கு இப்படி எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிற, பிரச்சனை வேணான்னு தானே சொல்றேன்னு சொல்லும்போது, இப்போவே இங்கவே முடிவு பண்ண, உனக்கு நான் வேணுமா இல்லை அவ வேணுமான்னு நீயே முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஹீரோயினுடைய கையில கொடுக்குறான். இவ உடனே துப்பாக்கி எடுத்து அவளுடைய தலையில வச்சு, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்கிட்ட இருந்து தான் எல்லா பிரச்சனையும் உருவாச்சு, நான் இறந்து போனேன்னா எல்லாமே சால்வ் ஆயிடுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ட்ரிகர் அழுத்த போறா. அதுக்குள்ளே ஹீரோ அந்த துப்பாக்கியை மேலே காட்டி மேலே புல்லட் ஷாட் ஆகிடுது. இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ மாட்டேன், உன் இஷ்டம் போல உன் லைஃப்பை நீ பாடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அதாவது ஹீரோயின் லைஃப்பை விட்டே மொத்தமாக போயிடுன்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவனும் ஹீரோ தெரிய வெளியில் வரா. அப்போ அந்த பெஞ்சனுடைய ஆட்கள் வெளியே நின்று, நம்ம பாஸ் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்காரு, போய் அந்த விமனுக்காக அவர் பிரதர் கிட்டே சண்டை போறாரு, இதில் அவர் கையை வர அவரே கட் பண்ணிக்கிட்டு அந்த பழியை வர ஹீரோ மேலே போட்டுட்டாரு, இதனால அவருக்கு என்ன பிரயோஜனம் பாரு, அவர் லைஃபே இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு, அவருடைய கெரியருமே இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பென்ஷனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினை கேட்டுறா. ஓடி வந்து, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்போ பென்ஷன் அவனே தான் அவன் கையை கட் பண்ணிட்டாரான்னு கேட்க, அச்சோ நாங்கள் ஏதோ தெரியாமல் வளரிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இது மட்டும் பென்ஷனுக்கு தெரிஞ்சா எங்களை கொண்டுடுவார், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கும் பென்ஷன் தான் ஹீரோ மேலே ஃப்ரேம் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அது தெரிய வருது. உடனே ஹீரோவை தேடி தான் கிளம்புறா. எங்கள் ஹீரோவும் ஒரு மரத்தடியில் ரொம்பவே பரிதாபமாக உட்காந்துருக்கான். எந்த தம்மா ஹீரோனிக்காக விட்டானோ இன்னைக்கு அவன் மேலே இருக்கிற கோவத்தில் தம் அடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். ஹீரோயினும் ஓடி வரா. அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட இதுக்கு முன்னாடி தம் அடிக்க மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி, ஆனால் இப்போ தம் அடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு இவனும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, இப்போல்லாம் யார் தான் அவங்க பண்ண ப்ராமிஸை நிறைவேற்றுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப விரத்தியாக பேசிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எதுக்காக என்னுடைய லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அழுதுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோ, என்னை மன்னிச்சிட்டு ரோசி, இதுக்கப்புறமும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை விட்டுறேன், இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே லைஃப் அமைச்சுக்கோன்னு சொல்கிறான். அதை கிட்ட
அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்படி உன்னால இவ்வளோ ஈஸியா என்ன விட்டுறேன்னு சொல்ல முடியுது? அப்போ இவ்வளோதான் உன்னுடைய லவ்வா? ஏதோ லைஃப் ஃபுல்லா என்ன லவ் பண்ணுவான், உன் லைஃப் ஃபுல்லா என்ன பாதுகாப்பான்லாம் சொன்னேன். ஆனா இப்போ என்ன சஃபராக விட போறியான்னு கேட்க, ருசி நீ என்ன சொல்றன்னு கேட்குறா. உனக்கு இன்னுமா புரியல? எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன 2 பேரும் ஹக் பண்ணி சமாதானமாகறாங்க. எவ்வளோ நல்லா அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக ஃபீல் பண்ணி அவன்கிட்ட சாரின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரியே நானும் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இன்னும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. உடனே அவளை ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். எங்க கட் பண்ணா மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மாவை கட்டி வச்சு அவங்க பிரதர் கூட சேர்ந்து இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. உன்னுடைய தப்ப நீ மறைக்க பென்ஷன் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஹீரோயினுக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் கூட நீயும் அவனும் போட்ட பிளான் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட அந்த பென்ஷன் அவனுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல நடந்த தப்புல ஹீரோயினுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு லாஸ்டா ஒரு வாய்ப்பு தர உண்மையை சொல்லு, அப்படி இல்லைன்னா பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன், இங்கேயே உன்னை கொண்டு போட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவங்களும் ஹீரோயினுக்கும் பென்ஷன் பண்ண அந்த மெடிக்கல் ஃபீல்டோடைய தப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் வேணும்னே அவளை சிக்க வச்சிருக்கான். அவளுக்கே தெரியாம ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல அவளுடைய சைனை வாங்கியிருக்கான். ஃபியூச்சர்ல அவனுக்கு ஒன்னால எதுவும் ப்ராப்ளம் வந்தா அவளை காட்டி அவன் தப்பிச்சுக்கலாம் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு ஹீரோயின் அப்பா கிட்ட என்ன கால் வருது. அந்த பென்ஷனை பத்தின ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ நீ எங்க இருக்க, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு வரியான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவனும் வர அங்கிள்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எங்க ஹீரோடைய அம்மாவும் நீ போனாலும் அந்த மீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி பென்ஷன் ஆட்கள் அனுப்பி ஹீரோயின் அப்பாவுடைய ஒவ்வொரு மூவியும் கண்காணிக்க சொல்லியிருக்கா. இந்நேரத்துக்கு எப்படியோ அந்த ஆட்கள் அவரை போட்டு தள்ளியிருப்பாங்கன்னு சொல்ல அதை கெடுது இவனும் வேகமா ஹீரோயின் அப்பாவை பக்கம் தான் ஓடிட்டு இருக்கா. கரெக்டா இவனும் வீட்டுக்குள்ள நுழையும் போது மேல இருந்து ஒரு பாடி கீழே வந்து விழுது. ஸோ அது ஹீரோயின் அப்பா தான் ஹீரோயின் அப்பாவை கொண்டுட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயின் காய்கறிகள் கட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கையை வர கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு அங்கே அந்த மாதிரி ஆனதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பேட் லக் மாதிரி இங்கே இண்டிகேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஃபோனுக்கு அவங்க அப்பா ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த ஹீரோ ரொம்பவே கெட்டவன். அவன் இன்னொரு ரவுடி கேங் கூட சேர்ந்து நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கான். அது எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, அவனை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கு. எதுக்காக அப்பா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற நியூஸ் இவளுக்கு வந்து சேருது. இதனால பயங்கரமா உடஞ்சு போயிடுறா. அப்பா கரெக்டா இந்த பென்ஷன் தான் ஹீரோயினை பார்க்க வரான். உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவரை கொலை பண்ணதே ஹீரோ தான். அவன் பண்ண சில இல்லீகல் வேலைகளுடைய எவிடன்ஸ் உங்க அப்பா கிட்ட இருந்ததால அவரை கொலை பண்ணிட்டானு. இவன் பண்ணதெல்லாம் ஹீரோ பண்ண மாதிரி ஹீரோ மேல பழிய போட்டாரா. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை கொலை பண்ண அவனை சும்மா விடக்கூடாது, நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன் கூட வான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி எங்கே கூட்டிட்டு போறான். ஆக்சுவலி இப்பதான் என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. இந்த பென்ஷன் தான் அவருடைய ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் அப்பாவை கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய போன் எடுத்து இவர் பண்ண மாதிரி ஹீரோயின் நம்பருக்கு ஹீரோ பத்தி அந்த மாதிரியான மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை தேடி தான் வீட்டுக்கு வரான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயின் இப்போ என்னுடைய கஸ்டடியில் இருக்கா, அவனை நீ பார்க்கணும்னா இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அந்த பென்ஷன் தான் பேசிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி அவன் சொன்ன இடத்துக்கு தான் இவனும் வந்து சேர்றான். அப்போ அவனுக்கு பின்னாடி யாரோ துப்பாக்கி வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்க்கும்போது தான் பயங்கரமான ஷாக்கு. அங்க ஹீரோயின் தான் கையில துப்பாக்கியோட இவனை சுடுறதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கா. ருசி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கவும் எதுக்காக என் அப்பாவை கொன்னடான்னு கேட்குறா. என்ன பேசுற, நான் இதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ண போறான், நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என் அப்பா இறந்த அன்னைக்கு அவரை மீட் பண்ண நீ அவர் தேடி வீட்டுக்கு போனியா இல்லையான்னு கேட்க அவனுமே ஆமா நான் போனேன் தான், ஆனா நான் அங்க போகிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா ஆல்ரெடி இறந்துட்டான்னு சொல்றான். நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு சொல்லிட்டு அவளும் பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. எனக்கு தெரியும் ருசி, நான் என்ன சொன்னாலும் உன்னால நம்ப முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். என்னை கொன்னாதான் உனக்குள்ள இருக்கிற ஆத்திர அடங்கும், நீ நிம்மதியா இருப்பனா. உனக்காக என் உயிரை கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன், நெஞ்சில வேணா என் தலையில சுடுன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவன் தலையில வச்சு சுட சொல்றான். அவளால சுத்தமா முடியல, பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த பென்ஷன் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து கமான் ரோசி அவனை சுற்று, அவன் உங்க அப்பாவை கொன்னவன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு கிரிமினல், இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கா லாஸ்ட் சான்ஸை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு அவனை போட்டு தள்ளிடு, இவன் மட்டும் செத்துட்டா எல்லா பிரச்சனையும் இங்கேயே சால்வ் ஆயிடும், இவனை கொருடுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். இவளால சுத்தமா முடியல, என்னால அவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மேல ஷூட் பண்ணிடுறா. அழுதுகிட்டே அங்கிருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்த பின்னாடி போயிட்டு இருக்கான். உடனே இந்த பென்ஷன் ஒரு இரும்பு ராட் எடுத்து ஹீரோவை பின்பக்கமா அடிச்சிடறான். அதுவும் பலமா அடிச்சிடறான். அடிச்சதுல அவன் நில குலைஞ்சு போயிடுறான். இவனும் உடனே ஹீரோயின் நெத்தில துப்பாக்கிய வச்சு அதே இடத்துல ஹீரோவை நீல் டவுன் பண்ண சொல்றான். எங்க பாரு பென்ஷன், உனக்கு வேணுங்கிறது நான் தானா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ, ஹீரோயினை விட்டுன்னு சொல்லிட்டு இவனும் கெஞ்சிக்கிட்டே நீல் டவுன் பண்றான். நானும் எவ்வளவு நாளைக்கு தானே நல்லவனாவே நடிச்சிட்டு இருக்காது, இந்த ஹீரோயின் அப்பாவை கொண்டுட்டு அந்த பழிய ஓ மேல போட்டு இவளை வச்சு ஒன்னு காலி பண்ணலான்னு பார்த்தா ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில துப்பாக்கி வைக்கிறான். இங்க பாரு பென்ஷன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு அவளை விட்டுன்னு சொல்லிட்டு இவனும் கையெடுத்து அவங்கிட்ட கும்பிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயினுக்கும் அந்த பென்ஷனுடைய சுயரூபம் என்னங்கிறதே தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் கை கட்டாயி ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ஹீரோயின்
ஹீரோயின் கிட்ட மருந்து சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சைன் வாங்கியிருப்பான் இல்லையா, இப்போ அந்த பேப்பரை காட்டி இதுல இவருடைய சைன் இருக்கு, நான் பண்ண எல்லா கிரிமினல் வேலைக்கும் இவ தான் பொறுப்புங்கிற மாதிரி இல்ல சைன் போட்டு கொடுத்துருக்கா, நான் மட்டும் இந்த பேப்பரை கொண்டு போய் மெடிக்கல் சூப்பர் கமிஷன் கிட்ட ஒப்படைச்சேன்னா இவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, இவளுக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சரே இருக்கான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, உனக்கு என்ன டிமாண்ட்னு கேட்கும் போது ரொம்பவும் சிம்பிள், எனக்கு எதிராக உன்கிட்ட இருக்கிற மொத்த எவிடன்ஸும் வேணும்னு கேட்குறான். கண்டிப்பாக நான் தரேன், ஆனால் ஹீரோயின் எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டுன்னு சொல்லிட்டு இவனும் எவிடன்ஸை கொடுக்க பக்கத்தில் போகும்போது இவனும் அந்த வாங்கலான்ட்டு கையை நீட்டான். உடனே ஹீரோ அவன் கையை இழுத்து கீழே பிடிச்சி தள்ளி அவனை அடின்னு அடிச்சு அவன்கிட்ட இருந்த ஹீரோயின் இவன் காப்பாத்திடுறான். அப்போ கூட இருந்த ஹீரோவை ஷூட் பண்ண போறான். டக்குன்னு ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளிடுறா. ஸோ அதே இடத்துல அந்த பென்ஷனும் இறந்து போயிடுறான். அதே சமயத்தில் இங்கே ஹீரோவுக்கும் பலமாக அடிப்பட்டதால அவனுடைய நிலைமையும் ரொம்பவே மோசமாகிட்டு இருக்கு. என்னை மன்னிச்சிரு தைஷன், நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இவளும் கத்தி கதறிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவனும் ஹீரோயின் மடியிலே படுத்து கண்ணை மூடிடுறான். என்னடா செத்துட்டான்னு பார்த்தா அதான் கிடையாது. சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். இவளும் அவனுக்கு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி வெல்கம் பண்றா. அண்ட் ஃபைனலா எல்லார் முன்னாடியும் ரொம்பவே கிராண்டா ரெண்டு பேருக்கும் வெட்டிங் நடக்குது. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.